ஸோ வந்து அப்புறம் பஞ்சாபில் இருந்தேன், ஆனால் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. இன்னும் பெப்பர்லாம் போட்டு டொமேட்டோ சூப் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த மீல்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டு இருக்குது, மலாய், ஹரியாலி பன்னீர், அப்புறம் ஒரு தால் மாதிரி, அப்புறம் ஒரு குருமா, ஒரு பன்னீர் கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க மலையெல்லாம் போட்டு, அப்புறம் ரைஸு, இன்றைக்கி வந்து கீ ரைஸ் நினைக்கிறேன், அப்புறம் ஒரு ஸ்வீட்டும் சேர்த்து வரும். இதெல்லாம் சேர்த்தே வந்து அரௌண்ட் 320 தான் வரும். ஒன்றா டேஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ராஜ்மா கிரேவி மாதிரி மலாய் மேலே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கோஃப்தா, வெஜ் கோஃப்தா, மிக்ஸ்ட் வெஜ் கிரேவி மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஹரியாலி பன்னீர் பீஸ் வச்சுருக்காங்க. ஸ்வீட்டுக்கு ஒரு பீஸ் ரசகுல்லா வச்சுருக்காங்க. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வெஜ் சமைக்கிறோம். நானோட ஆள் மத்தனி வச்சு ராஜ்மா கிரேவியோடு வச்சு சாப்பிட போகிறேன். பார்க்கவே செம்ம க்ரீமியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக ரைஸ் எடுத்து சப்பாத்தி இது நானும் ரொம்ப பிடிக்கும். கிரேவி நார்த் இந்தியன் டைப். ஸோ வந்து அப்புறம் பஞ்சாபில் இருந்தேன், ஆனால் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கேன். இந்த கோஃப்தாவோட ஃபஸ்ட்டு வாய் கோஃப்தா ரொம்ப சாஃப்டாக செம்மையாக இருக்குது. கிரேவி க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு புதுசாக வெஜ்ஜு பிடிக்காது, அதனால செம்மையாக இருக்குது. பன்னீர் பட்டர் மசாலாவில் வெஜ் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காரமாக இல்லை, கொஞ்சம் தேங்காயாக இருக்குது. ப்ளஸ் கீ ரைஸ் மாதிரி ஒரு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் மாறும்னு நினைக்கிறேன். இது அது நான் டீட்டெயில்ஸ் கேட்டு சொல்லுவேன். இதில் போட்டு நல்லா பெசஞ்சு கொஞ்சோண்டு தயிர் பச்சடி எடுத்து அதே இதில் வச்சுட்டு நார்த் இந்தியனை கொலாபரேஷன் வித் சவுத் இந்தியனாக பண்ணி அந்த அப்பளத்தை கொஞ்சம் பொடிச்சு போட்டு இப்போ சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. நாமினேஷன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பன்னீர் பெருசாக பிடிக்காது, உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். பன்னீர் பிடிக்கும்னா உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு ஓகேவா இருக்கும். ஃப்ளேக்கியாகவே இருக்குது, செம்ம ஃப்ளேக்கியாக இருக்குது. இங்கே வந்து ஈவினிங் டைம்னு மட்டும் இல்லை, எல்லா டைம்லேயும் கிடைக்குது இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்லாம். 2 செகண்ட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு கொதிக்க அப்படியே எடுத்து அம்மாவுக்கு வச்சுருமா இனிக்கும். ஆனால் இனிக்க வேணும், காரணம் மாதிரியே இருக்கும். டெசர்ட் கொடுத்துருக்காங்க, வெனிலா ஐஸ்கிரீம் வித் ஃப்ரூட் சாலட். ரிவர்ஸபிள் இருக்கும். கூடவே ஒரு பீடாவை சேர்த்து கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே இந்த மீல்ஸ்லேயே வந்துடும். நமக்கு பாருங்க, இதுக்கு கிஃப்ட் ரேப்லாம் பண்ணியிருக்கோம். பீடா நான் பீடா பேச சாப்பிட்டு அதனால் வந்து நம்ம